தான் நல்ல கமகமன்னு சூப்பரான டேஸ்ட்ல பாய் வீட்டு மட்டன் பிரியாணி. இதில் இருக்க ஒரு பருக்கு கூட உங்களுக்கு அடிப்பிடிக்காது, குழையாது. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பிரியாணி செய்ய போறீங்கன்னாலும் இந்த ரெசிபியை தாராளமாக ட்ரை பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக வரும். இன்னைக்கு நான் வந்து 1/2 கிலோ அரிசியில் மட்டன் பிரியாணி செய்ய போகிறேன். ஸோ ஒரு குக்கரை ஸ்டவ்வில் வச்சு நல்லா சூடு பண்ணியிருக்கேன். குக்கர் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். கூடவே 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். நம்ம சேர்த்த எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதில் 4 ஏலக்காய், இந்த சைஸில் ஒரு சுருள் பட்டை சேர்த்துக்கிறேன். சுருள் பட்டை தான் நல்ல வாசனையாக இருக்கும். கூடவே 4 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட பிரியாணி இலை இல்லைன்னா சேர்க்க வேண்டியதில்லை. ஏலக்காய் பட்டை கிராம்பு மட்டுமே போதுமானதாக இருக்கும். நம்ம சேர்த்த ஏலக்காய் பட்டை கிராம்பு எல்லாமே நல்லா பொரிஞ்சு அதோட ஃப்ளேவர் எல்லாமே எண்ணெயில் இறங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து வெங்காயம்